ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலு ஸ்டார்ஸ். வாங்க இன்னைக்கு கேழ்வரகு வேர்க்கடலை எள்ளு வச்சு எப்படி கொழக்கட்டை பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு இப்போ என்னென்ன பொருள் தேவைன்றதை பார்ப்போம். முதல்ல நான் இந்த டம்ளரால் 1.5 டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த டம்ளரால் 1/2 டம்ளர் அரிசி மாவு, எந்த அரிசி மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், புழுங்கலரிசி இல்லை பச்சரிசி. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு. அப்புறம் நெக்ஸ்ட்டு அந்த டம்ளரால் 1/2 டம்ளர் வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்கேன், 3/4 டம்ளர் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மாவுக்கு மொத்தம் 2 டம்ளர் மாவு, அதுக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறேன். இந்த டம்ளராலேயே 2 டம்ளர் தண்ணி. இப்போது நானே ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக எடுத்து வச்சுருக்கேன் அந்த 2 டேபிள் ஸ்பூன் எள்ளை நல்லா பொறப்பொறன்னு ஆகிற மாதிரி வெடிக்கிற அளவுக்கு வறுக்கணும் நல்லா. இப்போ பாருங்கள், எள்ளு படப்படன்னு வெடிக்கிறது. அந்த அளவுக்கு காண்டாமல் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வாசனை வந்துடுத்து. வேர்க்கடலையும் இப்போ அதே மாதிரி நல்லா வாசனை வர வரலும் நல்லா வறுத்துக்க போகிறேன். இப்போது இதையும் நல்லா அதே மாதிரி வறுத்துட்டு மிக்சியில் ஆறுன விட்டு அரைச்சிட்டு வெல்லத்தையும் சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்க போகிறேன். பூரணத்துக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் ஒரு கல் உப்பு போட்டு நல்லா மலமலன்னு கொதிக்கும்போது இந்த மாவை போட்டு அதில் கலர போகிறேன். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்கிறது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மாவை போட்டு அதில் நல்லா கலரிட்டு கொழக்கட்டைக்கு பிடிக்கிற அளவுக்கு நல்லா கலரிட்டு எடுத்து வச்சுக்க போகிறேன். பாருங்கள், கொழக்கட்டை மாவு நல்லா ஒட்டாத நல்லா ரெடி ஆகிடுது, பூரணமும் ரெடி ஆகிடுது. இப்போ நான் இதை சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துகிட்டு நடுவில் சொப்பு மாதிரி பண்ணி இந்த பூரணத்தை அதில் வச்சு இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட போகிறேன். இப்போ பாருங்கள், கேழ்வரகு வேர்க்கடலை எள்ளு கொழக்கட்டை ரெடி ஆகிடுது சூப்பராக. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நிறைய அயன் இருக்குது, கால்சியம் இருக்குது, எள்ளுலேயும் அயன் இருக்குது. அதனால் லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இது கேழ்வரகுல கால்சியம் அயன் எல்லாமே நிறையா இருக்குது. அதனால் இது ரிச்சாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம், எல்லாருக்கும் லேடிஸ்க்கும் கொடுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.